Hi students, good morning. நம்ம இந்த வீடியோவில் class 8ஓட science lesson பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, motion lesson. ஸோ அதோட continuation பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து graphical representation of motion along a straight line. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து distance இல்லை displacement இல்லை velocity எதை எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அதை வந்து டைமுக்கு அகைன்ஸ்டாக plot பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேபுலர் காலமில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்போவுமே டைம் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுப்போம், டிஸ்டன்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிராஃப் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதோட டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ 0 to 500 டிஃப்ரென்ஸ் வந்து 500, 500 to 1000 டிஃப்ரென்ஸ் 500, 1000 to 1500 டிஃப்ரென்ஸ் 500. ஸோ எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் சேம். ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த கிராஃப் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் உங்களோட கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் கிடச்சிருக்கு. பிகாஸ் இது வந்து யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பேராமீட்டர் பேர் தான் வந்து ஸ்லோப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட பாயிண்ட். இப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் இங்கே தான் இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த பாயிண்ட்டுக்கு வேணால் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பிசிஏசி அதாவது இந்த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி, ஸோ இதை கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ஒரு லைன் வரைகிறோம், ஏலேருந்து பிஏ இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்டுபிடிக்கணுமா, நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பிசி பை ஏசி. ஸோ இப்போது பிசி வேல்யூ என்னன்னு பாருங்கள், 1500 2000. ஸோ பிசியோட வேல்யூ வந்து 2000 மைனஸ் 1500 அதாவது 500 இல்லையா. ஸோ அதுதான். அதே மாதிரி ஏசின்றது இந்த ரெண்டு, அதாவது 15க்கும் 20க்குமான கேப். ஸோ இப்போ வந்து 20 மைனஸ் 15 இஸ் 5. ஸோ இப்போ உங்களுக்கு ஏசி பை பிசி என்ன, 500 by 5. ஸோ இப்போ உங்களோட யூனிஃபார்ம் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ms/-1. ஓகேவா, புரிஞ்சிச்சா இதில்? ஸோ இப்படி தான் வந்து கிராஃபிக்கல் மெத்தடில் வந்து ஸ்பீட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க வந்து சூர்யா அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் அவங்களோட இதுவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்பீட் அட் விச் சூர்யா வாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா வந்து நடந்து போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா நடந்து போகிறாங்க, மோனிகான்றவங்க வந்து சைக்கிளிங் அதாவது சைக்கிளில் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரின்றவர் வந்து காரில் போகிறாரு. ஒரே இடத்துக்கு தான் வந்து 3 பேருமே போகிறாங்க. பட் வேறு வேறு மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிராஃப் வந்து எப்படி வரும், வாக்கிங்கிறவங்களுக்கு வந்து கீழே வரும். ஏன்னா வாக்கிங் வந்து ரொம்ப லோயஸ்ட், நெக்ஸ்ட்டு சைக்கிளிங், நெக்ஸ்ட்டு ரைடிங் இல்லையா, அவங்களோட ஸ்பீட்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்றதுனால நீங்கள் எப்படி கிராஃப் வரைஞ்சாலும் இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதே மாதிரி டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு. இப்போ நம்ம பார்த்தது வந்து யூனிஃபார்ம் மோஷன், அதாவது ஸ்பீட் வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் டைமில் ஈக்குவலாக இருக்க போகுது. பட் இப்போ பார்க்க போகிறது நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ இந்த டேப்லர் காலம் பாருங்கள், இதில் வந்து டிஸ்டன்ஸ் பாருங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டைம் வந்து ஈக்குவல் இன்டர்வல்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க ஒரு அன்ஈக்குவலாக வந்து இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸ்மாலர்லேருந்து பிக்கர், அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. ஸோ வந்து இது நான் லீனியர் வேரியேஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப் கிடைக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வெலாசிட்டி டு டைம் கிராஃப். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கிராஃபில் நம்ம வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வெலாசிட்டி. இப்போ வந்து முன்னாடி பார்த்த 2 கிராஃப்ஸும் வந்து டிஸ்டன்ஸ் டு டைம் பார்த்தோம். இதில் வந்து வெலாசிட்டி டு டைம். ஸோ டைமை பொறுத்து வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுலேயும் சேம் டைமை எக்ஸ் ஆக்சிஸில் எடுக்க போகிறோம், வெலாசிட்டியோ ஒய் ஆக்சிஸில் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷன், அதாவது ஈக்குவல் இன்டர்வல் ஸ்ட்ரெயிட் லைனில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட மூவ் ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிராஃப் வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரெயிட் லைனில் வெலாசிட்டியில். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஹாரில் 40 இருக்குது அப்படின்னா செகண்ட் ஹார்லேயும் 40. ஏன்னா ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. ஸோ அதனால உங்களோட கிராஃப் வந்து இப்படி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன்டூ டைம் இல்லையா. ஸோ வி இன்டூ டி. ஸோ இங்கே ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுனால உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த கிராஃப்லேருந்து இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுக்கும், அதாவது எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது தான் வந்து டிஸ்டன்ஸ் கவர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏசி இன்டூ
சிடி, அதாவது ஏசி இன்டூ சிடி. ஸோ இதுதான் வந்து அவங்க கவர் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ வந்து அது என்னன்னு பாருங்கள், இது வந்து ஏரியா ஆஃப் ஏபிசிடி. இந்த ஏரியா ஆஃப் ஏபிசிடி தான் அது ஆக்சுவலாக. இந்த மொத்த ஏரியாவை கால்குலேட் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ வந்து எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏசி இன்டூ சிடி. ஸோ இதோட வேல்யூஸ் எடுத்து கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு நமக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து யூனிஃபார்ம் மோஷன், அதாவது வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்கள், வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. 0, 9, 18, 27, 36, 45, 54. ஸோ இது வந்து யூனிஃபார்மாக இல்லை, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ அப்படி போகிறச்ச பார்த்தீங்கன்னா இதை பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டாக கிடைக்கும். அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேபிள் ஒன் ஏரியா இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ்டாக கிடைக்கும் ஸ்லோப்ஸோட, ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ஃபார்ம் ஆகுறதுனால. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஷன், காரோட மோஷன் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். ஓகேவா. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஷன் வந்து ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும், பட் பாயிண்ட்ஸ் வந்து வேறு வேறு இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்லோப் ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டு இதுவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த ஷேப் அண்ட் அந்த ஷேப்போட ஏரியாவை சேர்த்து கண்டுபிடிக்க போகிறீங்க. அதாவது நம்ம வந்து ஏற்கனவே 8th படிச்சிருக்கோம், மேக்ஸில் வந்து கம்பைன்டு ஷேப்ஸோட ஏரியாலாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் இந்த ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஏரியா ஆஃப் ஏபிசிடி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஸோ ஏபி இன்டூ பிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஆஃப் ஏடி இன்டூ டிஇ. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆன்சராக இருக்கும். இல்லை சப்போஸ் நீங்கள் அந்த மொத்த ஷேப்பே வந்து ட்ரப்பீசியமாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதோட ஏரியாவையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஏரியா ஆஃப் ட்ரப்பீசியம் தெரியும், ஆஃப் இன்டூ சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்க கிராஃபோடது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் யூனிஃபார்ம்லி ஆக்ஸலரேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூனிஃபார்ம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி எதுவுமே யூனிஃபார்மாக இல்லாத இதை வந்து சம்டைம்ஸ் இப்படியும் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது வித்தவுட் எனி ஷேப்ஸ், அதாவது இர்ரெகுலர் ஷேப்பாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் கிராஃப்ஸ் வந்து பாசிபிளாக இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் வெலாசிட்டி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ மோஷனோட ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்க ஆப்ஜெக்டோட இனிஷியல் வெலாசிட்டி எப்போவுமே u, ஃபைனல் வெலாசிட்டி அதை அட்டைன் பண்ணுற ஃபைனல் வெலாசிட்டியை vன்னு எடுத்துப்போம், டைம் வந்து t. அதனால அது ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்ஸலரேஷன் ஏ. இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் ஓகேவா, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. யூனா வந்து இனிஷியல் வெலாசிட்டி, வினா ஃபைனல் வெலாசிட்டி, டீனா டைம், ஏனா வந்து ஆக்ஸலரேஷன், எஸ்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு 3 ஈக்குவேஷன் எழுதலாம். அதாவது பார்த்தீங்கன்னா v இஸ் ஈக்குவல்ஸ் டு u ப்ளஸ் ஏடி. அதாவது ஃபைனல் வெலாசிட்டி எப்படி எழுதலாம்னா இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் ஆக்ஸலரேஷன் இன்டூ டைம். கரெக்டாக, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற ஸ்பீட் ப்ளஸ் எவ்வளோ தூரம் வந்து ஸ்பீட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதான் வந்து ஏ வேல்யூ இல்லையா. ஸோ அதனால் ஏ இன்டூ டி போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் வேல்யூ. எஸ்ன்றது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, எவ்வளோ தூரம் நம்ம மூவ் ஆகிருக்கணும். ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா யூடி ப்ளஸ் அதாவது இனிஷியல் வெலாசிட்டி இன்டூ டைம், ஸோ அதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ஆஃப் இன்டூ ஏடி ஸ்கொயர், ஃபைனல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஸ்கொயர் பண்ணுறாங்க. v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து மோஷனோட ஈக்குவேஷன்ஸ். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம இப்போ வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் வந்து வெலாசிட்டி டு டைம் கிராஃப் ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம், டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். இது வந்து யூனிஃபார்ம்லி ஆக்ஸலரேட்டட் பாடி. ஸோ அதனால் வந்து ஆக்ஸலரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூன்ற வெலாசிட்டியோட டி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி பி பாயிண்டில் வி, அதாவது கேபிட்டல் வி, ஸ்மால் வி இருக்கு இல்லையா, வின்ற வெலாசிட்டியில் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா O2Dயோட டிஸ்டன்ஸ் தான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியலாக 0லேருந்து அவ்வளோ ஸ்பீடில் அது கிளம்பியிருக்கு இல்லையா. ஸோ அதனால் ஓடி இஸ் ஈக்குவல்ஸ் டு இஏ, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி எங்கே இருக்குது, பியில் அட்டைன் பண்ணும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் வெலாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசி, அதாவது 0லேருந்து இது ஃபைனல் அட்டைன் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ ஓசி இஸ் ஈக்குவல்ஸ் டு பிஇ இந்த கிராஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா சரி.
ஸோ டீன்றது என்னது y ஆக்சிஸ் அலாங்கில் எடுத்திருக்கோம். ஸோ ஓஇ. ஸோ ஓஇ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் டிஏக்கு, ஏன்னா ரெண்டுமே பேரலல் சைட்ஸ், அதனால அது ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிசி, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் எப்போவுமே ஈக்குவல் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதை வச்சு இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி இல்லையா? ஓகே, இப்போ ஆக்ஸலரேஷன் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டினா வந்து ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி நம்ம வந்து கிராஃபில் பார்க்கலாம். இப்போது ஃபைனல் வெலாசிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், நம்ம இங்கே தான் ஃபைனல் வெலாசிட்டி அட்டன் இருக்குது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டின்றது என்னது ஓசி பை டைம்ன்றது ஓஇ இல்லையா? ஸோ வந்து ஓசி அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி ஓடின்றது இனிஷியல் வெலாசிட்டி இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வந்து சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஃபைனல் வெலாசிட்டி ஓசி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஓடி பை டைம் ஓஇ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஓசி மைனஸ் ஓடி, இப்போ பார்த்தீங்கன்னா ஓசி மைனஸ் ஓடி, இதை டிசி அப்படின்னு சொல்லி எழுதலாலே ஓசி மைனஸ் ஓடி இஸ் டிசி. ஸோ வந்து டிசி பை ஓஇ வேல்யூ தெரியும் டி, டிசியும் ஏபியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்க டினாமினேட்டர் டி, இங்கே இருந்த டினாமினேட்டர் இங்கே நியூமரேட்டர் ஆகிடுச்சு. ஸோ ஏபியோட வேல்யூ ஏபி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிசி இஸ் ஈக்குவல்ஸ் டு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏடி. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள், வி வேல்யூ, அதாவது ஃபைனல் வெலாசிட்டியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வின்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள், வின்றது வந்து இபியோட வேல்யூ வச்சுக்கலாம். ஸோ வி இஸ் ஈக்குவல்ஸ் டு இபி. ஓகேவா? ஸோ இபியை எப்படி கிராஃபிக்கல் மெத்தடில் எழுதலாம், இபி இஸ் ஈக்குவல்ஸ் டு இஏ ப்ளஸ் ஏபி. கரெக்டாக இல்லையா? இதுதான் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இஏ ப்ளஸ் ஏபி. ஸோ வந்து அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள், இபி இஸ் ஈக்குவல்ஸ் டு இஏ ப்ளஸ் ஏபி. ஸோ இபியோட வேல்யூ என்ன வி, இஏவோட வேல்யூ என்ன, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இஏயோட வேல்யூ இஸ் யூ. ஸோ யூ ப்ளஸ் ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஏடி. ஸோ இப்போ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது புரிஞ்சுது இல்லையா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன்றது வந்து டிஸ்டன்ஸ் வச்சு எழுத போகிறோம், ஏன்னா எஸ்ன்றது டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதாவது பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஆப்ஜெக்ட் பியை வந்து இங்கே அட்டைன் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு மொத்த ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இல்லையா? ஸோ இந்த ஷேப்போட ஏரியாவை கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கிடச்சிடும் இல்லையா? ஸோ எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் டிஓஇபி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷேப்பை வந்து எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள், கீழே இருக்கிறது வந்து ஒரு ரெக்டாங்கிள், மேலே இருக்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறோம். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா நமக்கு தெரியும் லென்த் இன்ட்டு பிரெத், இதில் லென்த் ஏஇ பிரெத் ஓஇ. ஸோ ஏஇ இன்ட்டு ஓஇ. ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு ஏபி இன்ட்டு டிஏ, அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இதோட ஹைட் வந்து ஏபி, பேஸ் வந்து டிஏ. ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏஇ வேல்யூ என்ன, ஏஇ அண்ட் ஓஇ. ஸோ ஏஇயோட வேல்யூ வந்து ஓடிக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓடின்றது வந்து யூ ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஓஇன்றது டி. ஸோ யூடி ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு ஏபியோட வேல்யூ என்ன, ஆக்ஸலரேஷன் தானே ஏபி, ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ஏடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஏபியோட வேல்யூ. நெக்ஸ்ட் டிஏ. ஸோ ஏபி இன்ட்டு டிஏ இல்லையா? டியோட வேல்யூ வந்து டி. ஸோ ஏடி இன்ட்டு டி, அதுதான் வந்து ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஆயிருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது புரிஞ்சுது இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வெலாசிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கும் நம்ம வந்து ஏரியா தான் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஓஇபி. ஃபஸ்ட்டு வந்து குவாட்ராங்கிளாக எடுத்தோம், இப்போ வந்து நம்ம வந்து குவாட்ரிலேட்டர் ட்ரெப்பீசியம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். இட் இஸ் அ ட்ரெப்பீசியம். ஓகே, ஸோ ட்ரெப்பீசியம் வரும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம்லாம் வந்து ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் பேரல் சைடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் சைட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் இன்ட்டு லென்த் ஆஃப் பேரல் சைட்ஸ், இதில் பேரல் சைட்ஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள், ஓடி அண்ட் பிஇ இல்லையா? ஸோ ஓடி ப்ளஸ் பிஇ இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரல் சைட்ஸ்ன்றது இதுதான். ஸோ ரெண்டு பேரல் சைட்ஸ்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஓஇ. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆஃப் இன்ட்டு ஓடி ப்ளஸ் பிஇ. ஸோ ஓடி வேல்யூ வந்து யூ உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பிஇயோட வேல்யூ வந்து வி. ஸோ யூ ப்ளஸ் வி இன்ட்டு டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏ வேல்யூ வந்து வி மைனஸ் யூ பை டி இல்லையா? அதே மாதிரி டி, இதில் வந்து டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். டி டினாமினேட்டரில் இருக்குது,
இந்த பக்கம் வந்ததுன்னா நியூமரேட்டர் இல்லையா, ஸோ டினாமினேட்டர் இருக்கிறது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் b மைனஸ் யூ பை ஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ டீக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு வந்து 2as இஸ் ஈக்குவல்ஸ் டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கிடைக்கும். பட் எனக்கு வேண்டியது ஃபைனல் வெலாசிட்டி வெளியே இல்லையா, ஸோ நெகட்டிவ்ல இருக்க யூவா இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து நான் சொல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? ஸோ கண்டிப்பாக இந்த கிராஃப் வந்து பிளாட் பண்ணி அதை கிராஃப் வரைஞ்சி நீங்கள் வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இது உங்களுக்கு புரிகிற விஷயம்தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு எழுதுங்க, நான் கண்டிப்பாக அதை உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.